ஐலி சிவா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவா டீமோட போய் நான் அந்த சாந்தியை பார்த்துக்கிறேன், நீ இந்திராணி அக்காவுக்கு போய் பக்கமாக துணையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க சிவா. அதை கேட்ட ஐலியும் சரி நான் போய் இந்திராணி அக்காவை பார்த்துக்கிறேன், சாந்தியை எக்கான்ட்டு கொண்டு தப்பிக்க விட்டுறாதீங்க, லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியே ஆகணும், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இந்திராணி அண்ணி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் நம்ம லைவாக உண்மையை உடைக்கணுங்கிறாங்க. சரி ஐலி நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சிவா டீம் எல்லாரும். அதுக்கப்புறம் ஐலி வீட்டுக்கு போயிடுறாங்க. சிவா டீம் சாந்தி இங்கே தான் இருப்பாங்களோ அப்படின்னு அவங்க ஃபோன் நம்பரை டேஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. அங்கே சிவாவோட டீம் மெம்பர் ஒருத்தர் அவங்கள போய் உள்ளே போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் உள்ளே போய் பார்த்தா ரவுடிஸுங்க நிறைய இருக்கிறது வேணால் தெரியுது, ஆனால் சாந்தி உள்ளே இருக்காங்களாங்கிறது சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க. சிவா கபிலன் கிட்ட ஃபோன் பண்ணி டே ஒழுங்கு மரியாதையாக அந்த சாந்தியை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு, இல்லைன்னா குடும்ப கௌரவமான மரியாதை எல்லாம் கெட்டுருங்கிறாங்க. எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், நீ மட்டும் இதில் நுழையாமல் இருந்திருந்தா இன்னைக்கு எங்கள் அப்பா அரசியலில் நின்றுக்கவும் மாட்டார், என் குடும்ப மானமும் போயிருக்காதுன்னு சொல்லி சிவா கபிலன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கபிலன் உடனே வர்மா கிட்ட போய் கெஞ்சுறாரு. வர்மா தயவு செய்து நீ சாந்தியை இப்படி நுழைய விட்டது தப்பு, ஆனால் எங்கள் அம்மா இதனால் சூசைட்டியே பண்ணிக்குவாங்க தெரியுமா, என் குடும்பமான மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சு, நாங்கள் தலை காட்ட முடியாது, என் குடும்பமான மரியாதை கௌரவம் எல்லாம் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது, தயவு செய்து எங்கள் அப்பாவையும் என் குடும்பத்தையும் விட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், உன்னை பற்றி யாரும் எதுவும் பேசாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா வருமா நீ கெஞ்சறதை பார்த்தா சின்ன பசங்க கூட உன்னை பார்த்து கேலியாக சிரிப்பாங்க போல இருக்கு, இப்படி மொக்கைய போயிட்டியே, உனக்கு கேவலமாக இல்லை, ஏண்டா எவ்வளோ பெரிய ஆள், நான் கொஞ்சம் வயசில் மூத்தவன், நான் சொல்கிறத நீ கேட்கவே இல்லை, திரும்ப இப்படி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு வர்மா. ஐயோ வர்மா இங்கே பார்த்தியா என் கையை பாரு, கத்தியால் என் கையை கூட கிழிச்சிக்கிட்டேன், நீங்கள் எக்கான்ட்ட கொண்டு எலெக்ஷனில் நிற்காதீங்க திரும்பி வாங்கன்னு சொல்லி நான் பெரிய ஆபத்தை கொடுத்தேன், ஆனாலும் எங்கள் அப்பா அதையெல்லாம் கேட்கவே இல்லை, அதுக்கு காரணம் யார் தெரியுமா, எங்கள் வீட்டில் இருக்கானே சிவா, அவன் தான் காரணம், அவனும் எங்கள் அக்காவும் தான் எலெக்ஷனில் நிற்க சொல்லி ஊக்கம் கொடுத்தாங்க, அதனால தான் எங்கள் அப்பாவும் நின்னார், நானும் வேண்டான்னு சொல்லும்போது கூட அவர் மனசு மாறுச்சு, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சிவா ஐலி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்கள் அப்பாவை எலெக்ஷனில் நிற்க சொன்னதே அவங்க ரெண்டு பேர் தான், இதுக்கு நான் காரணம் கிடையாதுங்கிறாங்க கபிலன். வர்மா நான் சொல்கிறத கேளு, எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, நான் எப்படியாவது சொல்லி தடுத்து நிறுத்திடுறேன், எக்காரணத்தை கொண்டு இந்த உண்மையை வெளியே விட்டுறாது, அப்படி விட்டா எங்கள் குடும்பமான மரியாதை கௌரவம் எல்லாமே போயிட்டு செய்து, இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லிடாத வர்மா, இல்லை நான் பார்த்துக்கிறேங்கிறாரு கபிலன். ஏய் கபிலா நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, நான் யாரு நீ சொல்கிறத நான் கேட்கணுமாங்கிறாங்க. இதை பார் வர்மா, நீ சொன்னதையெல்லாம் நான் கேட்டேனல்ல, எனக்காக நீ இந்த ஒரு விஷயத்தையும் மட்டும் எனக்காக விட்டு கொடுக்க கூடாதா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. சார் தான் போடா அப்படின்னு சொல்லிட்டு வர்மா அங்கிருந்து போறாங்க. வர்மாவை பார்த்துட்டே இருக்காரு கபிலன். இதுக்கப்புறமா நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே, இப்போ என்ன செய்யறது, சரி சிவா சொன்ன ஐடியாவே நல்லா இருக்கு, சாந்தியை யாருக்கும் தெரியாம கடத்துறது தான் நல்லது அப்படின்னு நினைச்ச கபிலன் சாந்தியை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க ரெண்டு ரவுடிங்க இருக்காங்க. அந்த ரவுடிங்க கிட்ட போய் கபிலன் சொல்றாங்க, டேய் போலீஸ் அதிகாரிக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, அவங்க இன்னும் உள்ளே நுழையிருக்குள்ளையா, நம்ம இந்த சாந்தியை வெளியில எங்கேயாவது கடத்திடணும்டாங்கிறாங்க. டேய் வர்மா சொல்லாதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் செய்யக்கூடாதுங்கிறாரு இன்னொரு ரவுடி. அதுக்கு கபிலன் சொல்றாங்க, வர்மா தாண்டா சொல்லியிருக்கான், இந்த சாந்தியை இங்க வச்சிருக்கிறது பெரிய ஆபத்து, போலீஸ் அதிகாரிங்க வந்துட்டாங்கன்னா எல்லாரும் வசமா சிக்கிடுவோம், நான் இந்த சாந்தியை முன்னாடி கூட்டிட்டு போறேன், பின்னாடி நான் லொகேஷன் அனுப்புறேன் வந்துருங்கடான்னு சொல்லிட்டு சாந்தியை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்ப சாந்தி சொல்றாங்க, இல்லாம பெரும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே தம்பி, என்னை காப்பாத்துங்கிறாங்க, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் கூட்டிட்டு போறேன், பின்னாடி வா அப்படின்னு சொல்லி கபிலன் சாந்தியை தரன்னு இழுத்துட்டு போறாங்க. பின்னாடியே ரெண்டு ரவுடிங்களும் என்னது கபிலன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், வர்மா இந்த பத்தி ஒரு தகவலும் நம்மளுக்கு சொல்லாத போது பாட்டுக்கு வந்து சாந்தியை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், லொகேஷன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போறானே, இதை இப்படியே விடக்கூடாது, சரி நம்ம வர்மா கிட்ட இருக்கும் கேட்டுக்கலாம்னு சொல்லி அந்த ரவுடிங்க வர்மாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன வர்மா கபிலன் வந்து சாந்தியை கூட்டிட்டு போறாங்கிறாங்க. இதை கேட்ட வர்மாவுக்கு கோவம் வருது, என்னது கபிலன் அந்த சாந்தியை கூட்டிட்டு போயிட்டானா, என்னடா நடக்குதாங்க, எனக்கே தெரியாம கபிலன் இந்த மாதிரி ஒரு வேலையை பாக்குறானா, டேய் அவனை விடாதீங்கடா, சொல்லாத வேலையை செய்யறானா, ஓஹோ அவன் குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கானா, எவ்வளவு தூரம் போயிடுவா நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வர்மா. அப்போ சாந்தியை கூட்டிக்கிட்டு கபிலன் போய்கிட்டு இருக்காங்க. இந்த சாந்தியோட நம்பரை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க சிவாவும் அவங்க டீமும் பின்னாடியே போறாங்க. அநேகமாக கபிலன் தான் கூட்டிட்டு போவான் போல இருக்கு. சரி நம்ம பின்னாடியே போனால் சாந்தியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சிவாவோட கபிலன் காருக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. கபிலனும் முடிஞ்ச வேகம் போய்கிட்டே இருக்காரு. சாந்தியோட நம்பர் மூலமாக எப்படியோ சிவா டீம் கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்காங்க. அங்கே போய் கரெக்டாக கபிலனோட காருக்கு முன்னாடி போட்டு நிறுத்திடுறாங்க சிவா. அதுக்கப்புறம் கபிலன் ஒரு ஆள், அந்த ஒரு ஆளையும் 3 பேர் சேர்ந்து அடிச்சு நொறுக்கி தள்ளுறாங்க. கபிலன் நினைவே இல்லாமல் மயங்கி கிடக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து வர்மா டீம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது தான் இங்கே சாந்தியை கூட்டிகிட்டு சிவா டீம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரவுடிங்க வர்மாவுக்கு ஃபோன் பண்ணி, வர்மா இந்த சாந்தியை வேறொரு டீம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, கூடவே இந்த கபிலனையும் தூக்கி போட்டுட்டு போகிறாங்கங்கிறாங்க. அப்போ வர்மா சொல்கிறாங்க, வேறு யாரும் இல்லை, அநேகமாக சாந்திக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, இந்த கபிலன் என்னையும் ஏமாற்றி உங்களையும் ஏமாற்றிட்டான்டா, அவன் அப்பனோட மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காக இந்த சாந்தியை நமக்கே தெரியாமல் கூட்டிகிட்டு போனான், இப்போ வேறொருத்தர்கிட்ட அப்படி மாட்டி விட்டுட்டானா, இருக்கட்டும் அவன் ரெண்டு பக்கம் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான், அவனை நான் சும்மா விட போகிறது இல்லைங்கிறாரு வர்மா. நேரம் ஆக ஆக வீட்டில் எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க. ஐலி கிட்ட வந்து இந்திராணி சொல்கிறாங்க, என்ன ஐலிடு இன்னும் சிவாவை காணமே, நம்ம வேற லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியே ஆகணும்,
எந்த ஆதாரமும் இப்போ நம்மக்கிட்ட இல்லையே, என்ன செய்யறதுன்னு புலம்புறாங்க. அனி சிவா கண்டிப்பாக சாந்தியோட தான் வருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பேசி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஆயிலி தான் சேனல் முன் வரிசையில் அவங்க நடக்க போகிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாந்திங்கிறவங்க அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு இப்போ அவங்க வாயாலேயே உண்மையை சொல்ல போகிறாங்க. என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாங்கிறாங்க. அப்போ கரெக்டாக சிவா சொன்ன மாதிரியே சாந்தியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சாந்தி வந்ததுமே அப்போ லைவாக டெலிகாஸ்ட் பண்ணும்போது அப்போ சாந்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, உதய பெருமாள்ங்கிறதே யாருன்னு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அவர் பேரில் இப்படி ஒரு பழிய சுமத்த சொல்லி என்கிட்ட பணத்தை கொடுத்து சொல்ல சொன்னாங்க. அதனால தான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க சாந்தி. அதுக்கு காரணமானது வருமாதான்னு சொல்லிடுறாங்க. உதய பெருமாளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உதய பெருமாளுக்கும் சந்தோஷத்தில் இருக்காங்க. உண்மையை வெளிக்கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அனுப்பி வைக்கிறாங்க. திரும்ப சிவா கிட்ட வந்து உதய பெருமாள் சொல்கிறாங்க, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த கெட்ட பேர் நீங்கி இருக்காது. உன்னால தான் இப்போ எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சிவாவை கட்டி பிடிக்கிறாங்க உதய பெருமாள். ஆமாம், பொய் என்றைக்குமே உண்மையாகாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க அயலி. அப்போ அந்த வீட்டில் பார்த்தா சிவா அயலி 2 பேர்லையும் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. இந்திராணி சாந்தி மேலே கோவப்படுறாங்க. உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் பண்ணின காரியத்துக்கு உங்கள் பேரில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனால் சிவா அயலி 2 பேரும் தான் இதை பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம், அவங்க ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்கன்னு அவங்க தயவால் தான் இப்போ நாங்கள் உங்களை விடுறோங்கிறாங்க. சாந்தி சிவா கிட்டையும் அயலிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு உதய பெருமாள் கிட்டையும் என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, நீங்கள் யாருன்னு கூட தெரியாது, ஆனால் உங்கள் பேரில் இப்படி ஒரு கலங்கத்தை சுமத்திட்டு இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சாந்தி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சிவா கிட்ட உதய பெருமாள் எவ்வளவோ பேசலான்னு முயற்சி பண்ணி கிட்ட வந்து நெருங்கி பேச வர்றாங்க. ஆனால் சிவா முகம் கொடுத்து கூட பேச விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. காரணம் என்னன்னா, கவலை நீ தான் என் வாரிசு, நீ தாண்டா என் பையன், நீ தான் என்னோட மூத்த பையன், எனக்கு உன்னை தவிர வேறு யாருமே பையன் இல்லைன்னு சிவா முன்னாடியே சொன்னதுனால சிவா மனசு ரொம்ப அழுத்தமாக இருக்கு. இப்படி சொன்னவர் முகத்தை திரும்பி பார்க்க கூட இஷ்டம் இல்லாமல் திரும்பிக்கிறாங்க. ஆனாலும் மன்னிப்பு கேட்காத குறையா போய் நெருங்கி நெருங்கி கிட்ட போறாரு உதய பெருமாள். சிவா அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. சிவா வெற்றுப்பா அவங்க ரூமுக்கு போறாங்க. பின்னாடியே விடுவேனான்னு உதய பெருமாள் பின்னாடியே போய் சிவா என்கிட்ட நீ பேச மாட்டியா, அவங்க கொடுத்து கூட பேச முடியாத அளவுக்கு அவ்வளவு வேண்டாதவன் ஆயிட்டனா, என் முகத்தை பாரு அப்படின்னு சொல்றாங்க உதய பெருமாள். அப்ப சிவா திரும்பி பார்க்குறாங்க. இதை பாருடா, நீ தாண்டா நான் பேர் சொல்லும் பையன், நீ தான் என்னோட வாரிசு, இந்த செங்கோட்டு வேலவனோட மூத்த வாரிசுனா அது நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லவும் அப்ப சிவா கண்ணுல இருந்து தண்ணியை அறியாம அழுக வருது. மனசுல அவ்வளவு பாரம் இருந்தது, அப்படி லேசா அழுகுது. சிவா என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா, நீயும் அயலியும் எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் எத்தனையோ தடவை வந்து உதவி இருக்கீங்க, எனக்கு கெட்ட பேர் வந்த போதும் நீங்க தான்ப்பா தடுத்து நிறுத்திருக்கீங்க. சில நேரம் நன்றியை மறந்தவனாவும் கல் நெஞ்சக்காரனாவும் இருந்துட்டேன். அதுக்கு காரணம் நான் பண்ணி கொடுத்த சத்தியம். இந்த உண்மையை மட்டும் நான் வெளியே சொல்லிட்டா ஒரு செல்வநாயகி செத்துடுவேன்னு என்னை மிரட்டுறா. உதய பெருமாள் சிவா தான் என் வாரிசுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் சிவா நில கண்ணீரை அடக்கவே முடியல. ஆனந்த கண்ணீரோடு அப்படியே மனசு கணக்கு அப்படி கொண்டிருக்காங்க. அப்போ அயலி உள்ளே வர்றாங்க. சிவா என்னாச்சு, ஏன் இப்படியே கொண்டிருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அயலி நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமாங்கிறாங்க. என்ன சிவா சொல்கிறீங்க, என்ன சாந்தியை கூட்டிகிட்டு வந்து உண்மையை நிரூபித்தது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க. இல்லை இல்லை, அதையும் தாண்டி என் அப்பாவே என்கிட்ட வந்து நீ தாண்டா என்னோட மகன், நீ தான் செங்கோட்டு வேலவரோட வாரிசுங்கிறத நீ நிரூபிச்சிட்டேன்னு ஒரு கஷ்டம் வந்ததும் தானாடாட்டும் அந்த அசையாடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீ என் பேரில் வந்த கலங்கத்தை தொடச்சிட்டிப்பான்னு சொல்லி என்னை கட்டி தழுவி சொல்லிட்டு போறாரு தெரியுமாங்கிறாங்க சிவா. அவர் வாயால் இந்த வார்த்தை வெளியே வராதான்னு இந்த வார்த்தைக்காக தானே அயலி நம்ம இவ்வளவு நாளாக காத்திருந்தோம். இந்த குடும்பத்தில் நமக்கு எவ்வளவோ தடவை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, எத்தனையோ தடவை நம்ம மான மரியாதையை கெடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி நான் இருந்ததுக்கு காரணமே இதுதானே. ஆனால் இன்னைக்கு அது முழுசாக நிறைவேறிச்சு, என் அப்பாவே என்னை மகன்னு ஏற்றுக்கிட்டாங்க அயலிங்கிறாங்க சிவா. அயலி நாம என்ன நினைச்சோமோ அது நடந்துருச்சு, இதுக்கப்புறமா நம்ம நீங்கள் இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பலாங்கிறாங்க. அப்போ அயலி என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் அயலி, இதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்டுக்கு பாரமாக இருக்க வேண்டாம், அவர் வாயாலேயே உண்மையை ஒட்டுக்கிட்டாரு, இதுக்கப்புறம் நாம் ஏன் இன்னும் யாருக்காக நிரூபிக்கணும், அவரே உண்மையை சொன்னதுக்கப்புறம் நான் எனக்கு அது போதும் அயலி, யாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது, என் மனசுக்கு இப்போ நிறைவாக இருக்குது, இந்த சந்தோஷத்தோட கிளம்பலாங்கிறாங்க. சிவா நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிட்டா இதுக்கப்புறம் நான் சொல்ல என்ன இருக்குது, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க அயலி. இந்திராணி கிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லி இந்திராணியை கூப்பிட்டு அக்கா நாங்கள் கிளம்புறோங்கிறாங்க சிவா. இது கேட்டதும் இந்திராணியோட மனசு பதறி போகுது. ஐயோ சிவா என்னாச்சு, ஏப்பா கிளம்புறேன்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது நாங்கள் வந்த வேலை முடிஞ்சதுங்க நீ, நாங்கள் கிளம்புறோங்கிறாங்க. என்ன சிவா சொல்கிற, வேலை முடிஞ்சுதா, அப்போது உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லித்தானே வந்தீங்க, உண்மையை நிரூபிச்சிட்டிங்களாங்கிறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, தெரிய வேண்டிய உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் யாருக்காகவும் தெரிய வேண்டியங்க அவசியம் கிடையாது, அப்போது நாங்கள் கிளம்புறோக்கா அப்படின்னு சிவாவும் அயலியும் உதய பெருமாளை பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. அப்போ இந்திராணிக்கு புரிஞ்சு போச்சு, ஓ சித்தப்பா சிவாவா தன் மகனாக ஏற்றுக்கிட்டார் போல இருக்குது, அதை தான் இப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்கன்னு நினைக்கிறாங்க. சிவா அயலி கிளம்புறேன்னு சொன்னதும் அப்போ உதய பெருமாளை பார்க்குறாங்க இந்திராணி. அப்பா நீங்கள் வேண்டான்னு சொல்லலாம்ல, அவங்க 2 பேரும் இங்கேயே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும்ங்கிறாங்க. அப்போது உதய பெருமாளும் பதறாங்க. சிவா அயலி 2 பேரும் இங்கே கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறது தானே நல்லது, திடுப்புன்னு கிளம்புறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க மனசு பதறது, உதடு வரைக்கும் வார்த்தைகள் வருது. ஆனால் செல்வநாயகியை பார்த்ததும் அமைதியாக நிற்கிறாரு. செலியனும் வந்து
தடுக்கிறாங்க. சிவா ஐலி 2 பேரும் இப்போ வீட்டை விட்டு எங்கே போக போகிறீங்க? நீங்கள் இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுங்கிறாங்க. இல்லை மாம்ஸ், நாங்கள் வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புறோங்கிறாங்க. நீ ஐலியம்மா திடுதிப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்க காரணம் என்னன்னு கேட்குறாங்க ஷெலியன். அண்ணா, சிவா சொன்னதுக்கப்புறம் நான் என்ன தனியாக முடிவெடுக்க போகிறேன்? சிவா கிளம்பலனா நானும் கிளம்புறேன்னு சொல்லிடுறாங்க ஐலி. சிவா ஐலி 2 பேரும் அவங்கவுங்க பெட்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பி போக பெருமாள் அவங்க 2 பேர்த்தையும் போகக்கூடாதுங்கிறாங்க. அப்போ செல்வநாயகி பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க.